தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி சுழற்சி நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா கிருஷ்ணவேணி, பெஞ்சல் புயல் தாக்கத்திலிருந்தே பொதுமக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் மீண்டும் உருவாகிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி சுழற்சியானது தற்போது நிலவி வருவதாகவும் சராசரி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தாக்கத்தினால் டிசம்பர் 7ஆம் தேதி அன்று தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 12ஆம் தேதி வங்கக்கடலில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை, தமிழ்நாடு இந்த இடைக்கிடையே மட்டுமே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயலானது வங்கக்கடலில் உருவாகி அதனுடைய தாக்கமானது இன்னுமே நிறைவடையாத நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த கடந்த ஒரு வாரங்களாக இருக்கக்கூடிய அந்த மழையின் காரணத்தினாலே இன்னுமே இந்த பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் வடிவமானது இன்னுமே நிறைவு பெறாமல் தான் உள்ளது. அதற்குள்ளாகவே இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக கடந்த இந்த பெஞ்சன் புயல் தாக்கத்திலிருந்து இந்த புயலானது அதிகமான தாக்கம் ஏற்படுத்தாது எனவும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே உருவாகும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி மேலும் இந்த இலங்கை, தமிழ்நாடு அதற்கிடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பார்த்தால் அந்த கடந்த ஒரு வாரங்கள் தொடர்ந்து இந்த மழையின் பாதிப்புகள் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியான உருவாகி அது ஒரு வாரத்திற்குள் பெரும்பாலான மழையின் அளவானது சற்று குறைந்து பிறகு அந்த புயலின் தாக்கத்தை வலுவிழந்துவிடும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் பொறுத்தவரையுமே குறைந்தளவு தான் காணப்படும், பெருமளவு காணப்படாது எனவும் தற்போது இந்த பெஞ்சன் புயலின் எதிரொலியாக தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்த இலங்கை போன்ற பல்வேறு பகுதிகளில் உருவாகி வருவதாகவும் இந்திய வானிலை மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த கடல் மட்டத்திலிருந்து குறிப்பாக இந்த 3.1 கிலோமீட்டர் வரை தான் நீடித்துள்ளது எனவும் இந்த பெஞ்சன் புயல் தாக்கத்திலிருந்து இது ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் மட்டுமே இந்த டிசம்பர் 7ஆம் தேதி, அதாவது நாளை, தெற்கு வங்கக்கடலில் உருவாகி அடுத்த ஒரு 4 நாட்கள் மட்டுமே இந்த டிசம்பர் 12ஆம் தேதி வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை, தமிழ்நாடு அப்படியே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணவேணி, வங்கக்கடலின் மத்திய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.